பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. திமுக அரசு என்றாலே சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது என்றும் ரவுடிகள் ஆட்சிதான் நடக்கும் என்றும் பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக எம்பிக்கள் பேசுவது எல்லாமே பொய் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மகளிர் அணி தேசிய தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசும்போது காங்கிரஸ் வெற்றி பெறும் போது இவிஎம் பற்றி பேசுவதில்லை என்றும் தோல்வியடையும் போது வாயில்லாத இயந்திரமாக இவிஎம் அவர்களிடம் மாட்டிக்கொள்கிறது என்றும் நகைச்சுவையாக தெரிவித்தார். மேலும் வயநாடு தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சியின் வாரிசு அரசியலுக்கு மற்றொரு உதாரணம். கோவையில் பாரத் பெட்ரோலியத்தின் எண்ணெய் குழாய் திட்டம் தொடர்பாக மத்திய அமைச்சரிடம் பேசியுள்ளதாக தெரிவித்த வானதி கடிதம் மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். மாவட்ட நிர்வாகத்திடம் இந்த திட்டம் குறித்து பேச உள்ளதாக வானதி உறுதியளித்தார். மத்திய அரசு நேரடியாக திட்டங்களுக்கான நிலத்தை எடுக்க முடியாது என்றும் மாநில அரசுதான் அதை செய்ய வேண்டும். மாநில அரசு நிலத்தை எடுத்துக் கொடுக்கும் போது முறையாக சட்டங்களை பின்பற்றி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆனால் நிலம் கையகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பின்பற்றாதது வேதனைக்குரிய விஷயம். தமிழகத்தில் தங்களுடைய தோல்வி மற்றும் இயலாமைக்கு மத்திய அரசை கை காட்டுவது திமுக அரசுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். நாடு முழுவதும் பெண்களுக்கு அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் வழங்குகின்றன. தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கான திட்டங்களில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் பெண்களை நோக்கி அரசு வருவது ஆரோக்கியமானது. திமுக ஆட்சி என்றாலே சட்டம் ஒழுங்கு இருக்காது என்றும் ரவுடிகளின் ஆட்சியாக உள்ளது என்று விமர்சித்தார். தமிழகம் ரவுடிகளின் பூங்காவாக மாறி வருகிறது என்று எச்சரித்தார்.